எல்லாருமே பக்தர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வந்து கூப்பிட்ட உடனேயே தன்னை மறந்து உணர்ச்சி வசப்படுவது, கண்ணீர் விடுவது, அழுவது, இந்த நிலைகள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனசு அந்த அழுகையிலையும் கண்ணீர்லையும் தான் இருக்குமே தவிர தெய்வத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வராது. அந்த தெய்வத்தை பற்றிய சிந்தனை வராட்ட உங்கள் அழுகைக்கு மரியாதை கொடுத்து நான் அமைதியாக வேண்டிய நிலைமை இருக்கும். அப்போ என் மூலமாக நீங்கள் என்ன வாக்கு கேட்ட போறிய நடக்காது. இந்த பொம்பளையுடைய தன்மையை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? வந்தவுடனே அது கண்ணீர் விட்டு அறப்பால் நினைச்சே தவிர என்னையை சொல்ல விட்டுச்சா? நடக்கலை. புரியுதா உங்களுக்கு? அதனால் எல்லாருமே மனதை சாமிட்ட விடத்துக்கு பழகுங்க. அது ரொம்ப முக்கியம். உட்கார். உன் மகனை போய் நான் பார்த்தேன். 3.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சில நட்பில் வந்து நிறைய பணத்தை இழந்து ஒருத்தரால் பாதிக்கப்பட்டு அவன் வயத்துக்குள்ள கொஞ்சம் மருந்து கிடந்து உடம்பை கெடுத்து நிறைய கடன் பட்டு இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதனால் இப்போ அவனுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையும் கூட பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் தான் நடக்கும். அதுக்கு மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு. அப்படி யாரும் நடத்தலை. அதனால் 2 பேரையும் சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? பாண்டிச்சேரி தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது. உழைப்பு தொழில் சம்மந்தமாக. இந்தா மகாசக்தியாயிரு நல்லாரு. பிள்ளைங்களை பற்றி கேட்டு வந்தது யார்? வரலாம். டாக்டர் பிள்ளைகளை பற்றி கேட்டு வந்தது யார்? டாக்டரேட்டா அவங்க பிள்ளை? டாக்டர் யார்? வாங்க. நீங்கள் இன்ஜினியர் இருங்க, வரேன். முதல்ல டாக்டரை பற்றி பேசுவோம், அடுத்து இன்ஜினியரை பற்றி பேசுவோம். மெல்ல அமைதியாக நின்றுக்காங்க, எங்கேயும் பேராதீங்க. வரலாம். சாமி என்ன திங்கி வரலாம். பிள்ளைகளுடைய மனநிலைகள்லாம் செம்மையாயிடுதா? இதுவரை என்னைய பார்த்ததில் எல்லாமே வெற்றி தானே, எதுவுமே தோற்று போகலையே. இப்போ கண்ண முடி உட்காரணும். அக்டோபர் மாதத்தில் பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஜெயிச்சு வந்துடலாம். வெற்றி இருக்கட்டும், இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கட்டும். கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு வருவார். மகிழ்ச்சியுடன் இருக்க. சர்வசாமிக்கு வரலாம்ப்பா. இன்ஜினியர் அண்ணா மதியம் சாப்பிட்டு போங்கண்ணே, ஆத்திரப்படுறாங்க. கால் வந்துட்டு வாங்க. அண்ணாச்சி உங்கள் பேர் என்ன? வாங்க. யார் இன்ஜினியர் படிச்சிருக்கா? வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? திருமணம் ஆகியாச்சா? எங்கே இருக்கார் அத்தான்? மதுரை ஆனைமலையா? ஆனைமலை எஸ்டேட். இப்போ அவரை வர வைக்கணுமா? டைவர்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரா, முடிக்கலையா? நீங்கள் 2 அங்கே தள்ளிடுங்க. நீ மட்டும் எனக்கு நேராக உட்கார், தொடாமல் உட்காருக்கா. கண்ணை மூடு. இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணுங்கிற பிளானிங் அவங்க உள்ளத்தில் வந்துருச்சு. அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் அவன் வீட்டிலேருந்து, அவன் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதனால் இன்னொரு 20 நாள் 25 நாளிலேயே கம்ப்ளீட் பண்ணிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ உனக்கு அவன் கூட வாழணுமா வேண்டாமா? ஒரே வார்த்தை, மாற மாட்டிய, லட்சியம் தவற மாட்டிய. கால் வந்துட்டு வா. ஐயா உங்களுக்கு இந்த பொண்ணை பற்றி மட்டும் பேசுங்க. இந்த பொண்ணை சேர்த்து வாழ வைக்கணுமா வேண்டாமா? இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் கேளுங்க முதல்ல. எஸ், கண்ணை முடிக்காமா? இந்தா இன்னையிலேருந்து 16ஆவது நாளில் உங்ககிட்ட பேசுவான். என்ன, அதுலேருந்து ஒன்றா சேர்ந்துருவீங்க. நல்லா இருவீங்க. உங்கள் பெரிய பொண்ணை திருப்பி கொண்டு வரணுமா? அவன் ஒருத்தர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்வீங்க? அது பெரிய புண்ணியம் இல்லையா எனக்கு? ம். ஆ 3:30 என்னைய பார்த்து போப்பா. இந்தாம்மா.
உண்டு. ஆம்பளை பையன் பிறப்பான், அலிசேக் மன்சூர்னு வை பேர். என்ன பேர் வைக்கணும்? அலிசேக் மன்சூர்னு வை, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு என்ன தான் விரும்பிய பெண்ணை திருமணம் நடக்கணும்னு கேட்டது யாரு? அண்ணாச்சி நில்லுங்க 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 அக்கால்னு சொல்லலாம். பொம்பளையால் மன வருத்தப்பட்டு வந்திருக்காமனு சொல்லுவேன். அதுக்கு தான் விவரம். அதுதான் எல்லாரும் படுறவன். என்ன உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு எல்லையில் இடது பக்கத்தில் பிரதான சாலை இருக்குது, மெயின் ரோடு. தமிழில் புரியல. என்ன மெயின் ரோடு இருக்குது, மெயின் ரோடு சரிண்ணா. அதுலேருந்து இடது பக்கம் போனோன்னு ஒரு சின்ன பாலம், அந்த பாலத்தின் அருகிலே ஒரு அம்மன் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு. அப்படியா? சரி வா பார்த்துக்கிடுவோம். 12 ஆண்டுகளுக்கு முன்பு பவ்யமாக சேர்த்து வைத்த சொத்துக்கள், பணங்கள் எல்லாமே ஒரு 3.5 வருஷத்தில் நஷ்டமாயிடுது. இந்த 3.5 வருஷத்தில் ஆன நஷ்டத்துக்கு வேறு தொழில் சம்பந்தமாக போட்டி பொறாமையால் மந்திர தந்திரங்கள் எதுவும் நடந்திருக்குமா, அல்லது வேறு எதுவும் சாபங்களா, அல்லது நம்ம கிரகங்கள் சரி கிடையாதா, அல்லது நமக்கு பிறந்த பிள்ளைகளால் எதுவும் மனக்குழப்பம் நடந்திருக்குமா அப்படிங்கிற வெவ்வேறு சிந்தனைகள் உன் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையா? மந்திரமும் நடக்கலை, தந்திரமும் நடக்கலை. கிரகங்களான விதியின்படி நிறைய செல்வத்தை நீ இப்போ இழந்திருக்க, வண்டி வாகனத்தை கூட இழந்துட்டேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு அந்த இளநீ வைக்கலாம். இளநீ இப்போ உன் கடனை தீர்த்து தொழிலை நல்லா அமைச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வேற என்னப்பா வேணும்? ஒரு இடத்த விற்று தரேன். முதல்ல கடத்தை தீர்த்துருவோம், அடுத்த இடத்த அடுத்த பாயிண்டில் கொடுப்போம். அதே பெங்களூர் எல்லை கடன்பட்டு வந்த மகன். அடுத்து கல்யாணம் பற்றி கேட்டு வந்தவங்க யார்? திருமணம் சம்மந்தமாக யாருப்பா? கால் நின்று வரலாம். திருமணம் சம்மந்தமாக வராங்களா? யாருக்குமா? பெங்களூரா ஓசூரா? சூப்பர். யார் இவங்க? சொந்தமா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. அண்ணா உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கே இருக்குண்ணே? டாக்குமெண்ட் சம்மந்தமாக யார்ட்டையும் பணம் கேட்கணும்னு முயற்சி பண்ணீங்களா? அது ஏன் நடக்கலையா? கால் வந்துட்டு வாங்க. என் குதிரை ஒன்றை பார்த்தோன்னா நீதிமன்றத்துக்கு போகுது, கோர்ட்டுக்கு. கோர்ட்டில் கேஸ் இருக்கா? என்ன கேஸு? கால் வந்துட்டு வா. போதும். இன்னும் சூங்க இருக்கீங்களா? மகனே, உனக்கு சனி பகவானுடைய ஆட்சியும் வேதனையும் நடக்கிறதுனால 4.25 ஆண்டுகள் உற்ற நண்பர்களால் பாதிப்பு நடந்திருக்கும். நிறைய பணத்தை வாங்கி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்ததில் பிற குற்றங்கள் ஏற்பட்டோம். அதில் சில அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டுகளில் குழப்பம் நடந்து நீதிமன்றத்தின் வாயிலில் நின்று சில உரிமைகளை இழந்து இப்போ வேதனைப்பட்டிருக்க. நீ இந்த கடன்களை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுமா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேறு என்ன வேணும்? 2 இடம் உனக்கு விற்று தரேன். 3 மாத காலம் அவகாசம். சில கோடிகளை பெற்று வருவாய். நல்லா சந்தோஷமாக இரு மகனே. சாப்பிட்டு போ. போயிட்டான். வாமா. யாருக்குமா திருமணம்? வா. திருமணமா திருவினிலே ஊர்வலமா ஊர்வலத்தின் நடுவினிலே. நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எனக்கு தடையாக இருக்குது, அதை சரியாக நடத்த முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கான். யாருப்பா? என்னடா தொழில்? என்ன வியாபாரம்? அதில் என்ன தடை உனக்கு? கீரை விளைய மாட்டேக்கா? சரி, இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாமா. எங்கே போய் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களால் ஒரு சில பிரச்சனைகளும் துன்பமும் இருக்குது. என்ன உனக்கு செவியில் ஓயாமல் வார்த்தைகளாக விழுந்து உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன்.
அந்த ஜாதகத்தில் அவனுக்கு சனி தோஷம் இருக்குது. சனி தோஷம் இருக்கக்கூடிய காரணத்தால் 1.25 ஆண்டுகள் கல்யாண சொந்தமாக எடுத்த முயற்சி அத்தனையும் வேஸ்ட்டாகவே போயிருக்கும். மேலும் அவன் இஷ்டத்துக்கு தான் வாழணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு கட்டுப்படணுங்கிற புத்திமதி அவனுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த மனநிலைகளில் இருக்கிற குழப்பத்தை தீர்த்து வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுங்களா? காலில் வந்துட்டு செம்பருத்தி பூவை வேற என்னம்மா வேணும்? பெரிய பையனுக்கு இந்த பையனுக்கு முதல்ல சரியான வாழ்க்கையை அமைச்சு தரேன். அவங்க 2 நான் பிரியாமல் காப்பாற்றி தரேன். ஓகே, இந்த நல்லா இருச்சலாம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாப்பா, உனக்கு என்னையா தொழில்? வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா? என்ன வீடு? என்னையா வீடு? அந்த கேள்விக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வாங்க. அது யாருடா? உனக்கு வயசு எத்தனை? கல்யாணம் முடிச்சிட்டியா? பா, பையனுக்கு கல்யாணம் முடிக்காண்டாமா? அப்படியா? கண்ணை முடிக்கா. யார்கிட்ட நீ பணம் வாங்கினியா? பணம் வாங்கி கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? எவ்வளவு கொடுத்தீங்க ஐயா? அது திரும்பி வந்துருச்சா? இப்போ அதில் என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் தானே கொடுக்கணும். உன் தலையில் மிளகா அரைச்சிட்டானா? கால் வந்துட்டு வா. பையன் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்தால் கல்யாணம் முடிச்சு வச்சுருவோமா? வெரி குட், நல்ல தாய். பிள்ளை தண்ணி அவன் இஷ்டப்படி நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான விஷயம். அடே தம்பி, உன்னுடைய கட்டுமனையில் நான் போய் பார்த்தேன். உனக்கு தொழிலுக்கு எந்த ஒரு மந்திர தந்திரமும் நடக்கலை. இப்போ கிரகங்கள் சரியில்லை, அதனால் உன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 1.5 மாதமாக உன்னால் தொழிலே போக முடியாத அளவுக்கு மன வேதனைப்பட்டிருப்ப நீ. அதனால் நிறைய பணங்கள் நஷ்டமாக இருக்கும். தொழிலை வளமாக்கி தந்தால் போதுங்களா? சரி, கால் வந்துட்டு வா. என்னண்ணே தானே இளநி பிடிச்சேன். இந்தா தொழிலை வளமாக்கி தரேன். வேறு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள வச்சுருக்கேன். என்ன வேணும்? வெளியே போகணும், நல்லா சம்பாதிக்கணும். வெளியிலனா எங்கள் வெளிநாட்டுக்கா? இல்லை, இங்கே தான். அம்மாவை நல்ல சம்பாத்தியம் பண்ணுவேன், வெற்றியாகுவேன். இந்தா பக்கத்தில் உன் கடனை தீர்த்து தரேன். பிள்ளைகளை நல்லா ஐஸ்வர்யமாக வாழ நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம். வாப்பா, வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் காலலாம். என்னையா தடுமாற்றமான மனிதர்கள். இருக்குண்ணா, வரேன். இருக்கட்டும். உன்னுடைய வீடு கட்டிக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து 2.25 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கோபுரம் தெரியுதா கோயில்? அது என்ன கோயிலியா? கால் வந்துட்டு வா. அந்த ஸ்கெட்சு போட்டு பார்க்கும்போது சாமி கரெக்டாக தெரியும். சரிதா? உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். இவனோட வீட்டில் தகடு இருக்குது. அந்த அரைகுறையாக இருக்கலாம் வீடு. அந்த வீட்டு சைடில் தகடு இருக்குது. அந்த முக்கு முனையில் பார்த்தேன் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது. அது என்னன்னு கேட்டு அந்த வீட்டை வளர்த்து தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்கு தெரியாத 5 லட்சம் கடன் வாங்கிக்கலாம் சார் என்கிட்ட. எனக்கு வாடகை இருக்கிற வீட்டில் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு கடை இருக்குது, பிளம்பர் ஒர்க்கு. அந்த கடையில் 1.5 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். எங்கள் மருமகன்கிட்ட 35 லட்சம். நடந்தது பூரா அவனால தான். அவன் மனத்தை மாற்றி தரேன், உன் வீட்டை வளமாக்கி தரேன். இந்த அப்படி பணம் தந்தாச்சு, கேஷ் கொடுத்துரு, அடிச்சிருவான். நான் ஜெயிக்கிறேன், போ. எனக்கு கொடுக்கல சார். ஓகே. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? வாமா. என்னம்மா பிள்ளைக்கு? வாட் வழக்கு? கால் வந்துட்டுவாங்க. சிவபெருமானே, எங்கே இருக்கிறாய்? வா.
அன்பு வழியாகி வந்தாய் சிவபெருமானே. சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? அப்படியா? சிவபெருமான் நல்லா வணங்குறீங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கொஞ்சம் அப்படி கண்ண மூடுங்க, உங்களுக்குள்ள நான் வரேன். கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி யாரு? அவனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு பார்த்தேன். நீதிமன்றம் மூலமாக தீர்ப்பு வருவதற்கு காலதாமதம் ஆகும். இன்பமாக இருப்பீர்கள், புண்ணியம் பெறல. அடுத்த பையனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். சாப்பிட்டு போங்க. கல்யாணம் முடித்து கொடுத்த வாழ்க்கையில் பிரச்சனைமா? கண்ண முடி உட்கார பார்ப்போம். கருப்பசாமி, என்ன விஷயம்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாமா. வீட்டுக்காரருக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை, வெற்றியாக்கி தரேன். ஆமாம், வெற்றியாக்கி தரேன். திருமண காலமும் சந்தோஷமாக நடக்கும், புரிதமாக நடந்து கொள்ளலாம், பணம் வந்து சேரும், சந்தோஷமாக இருக்கும். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கள்ளக்குறிச்சி 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 பக்கராக கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மகனை பற்றி என்ன கேட்கணும்? கால் வந்துட்டுவாங்க. கள்ளக்குறிச்சியா நல்ல குறிச்சியா? மாரியம்மன் தெய்வம் எங்கே இருக்கா? பக்கத்தில் இருக்காளா? என்ன வேணும் ஐயாவுக்கு? மகன் கண்ணை முடிக்கா. நீங்கள் கண்ணை திறந்துக்காங்க. கால் வந்துட்டு வாங்க. ரொம்ப அசால்ட்டாக வராங்க. யார் அது? மனைவியை போய் கூப்பிட்டியாப்பா? யார் கூட இருக்காங்க? இந்த மாதம் லாஸ்ட்டில் உன் பொண்டாட்டி வீடு வந்து சேருவா. நல்லா இருந்துக்கா. வணங்க பாருங்க. வீடு வந்துடும் ஐயா, அந்த வீடு நிச்சயம் உனக்கு. கர்ப்பசாமிக்கு அப்படியா? பார்க்கும் தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? கள்ளக்குறிச்சி. தொழில் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? நிலம் இடம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? ஏன் இவ்வளோ யோசனை? கால் வந்துட்டுவாங்க. அம்மா பராசக்தியா நீ? நல்லது. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில். யாருமா நீ? கூட பிறந்த தம்பியா? பக்கத்தில். மானிடரின் வாழ்வினில் மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம். தம்பி கல்யாணம் முடிச்சுட்டாரா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? எங்கே போயிட்டா? இப்போ நான் என்ன பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன்? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். அவன் வரமாட்டாடா தம்பி, நீ நம்பாத. வரமாட்டா, நம்பாத. நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த வீட்டில் உள்ள கிழவனும் கிழவிங்க செத்தா தாமில் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன். நல்லா வரமாட்டோம்ல எரப்பாளி பேல, நீ எனக்கு புருஷனால அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டாடா. உண்மையா? கால் வந்துட்டுவா. நல்ல மருமகா என்னம்மா, தங்கமான பிள்ளை என்ன? துடுப்புகளில் படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ, யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை ஒரு சொல்லையும் கேட்டு உன்னை இப்போ ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க வண்டி. உன்னுடைய நிலைமை இப்போ வந்து எப்படின்னா, ஒன்று வழக்கில் வேண்டாம்ங்கிறதையாவது முடித்து என்னை விடுதலை ஆக்கணும். அப்படி இல்லைன்னா வந்தாது தொலையணும்.
ரெண்டுமே நடக்க மாட்டுக்கு. நான் இப்போ வாழவா சாகவா கருப்பசாமி, எனக்கு முடிவு வேணும் என்பது உன்னுடைய நிலைமை. அந்த வழக்கில் பணம் வேணும் அவளுக்கு. உன்கிட்ட எவ்வளோடா இருக்குது? அவள் கேட்குற அமௌண்ட் உனக்கு கொடுக்க முடியுமா? நீ சும்மா பற்றி விடலான்னு நினைக்க. நான் என்ன பக்கப்பா சும்மா போகுதுக்கு? எனக்கு இன்னும் வேணும். அவங்க டார்கெட் உங்கள்கிட்ட 30 லட்சம் வாங்கணுங்கிறது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இன்னும் 3 மாதம் என்னையை தொடர்ந்து பார்க்கவா. கொஞ்சம் மனதை அமைதியாக்கிக்கா. ஜெயிக்க வச்சு தரேன், வாழ்க்கையை அமைச்சு தரேன். தொழிலை பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போ 1.5 வருஷமாக தொழில் கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனை இருக்கும், கடன் பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாற்றி ஜெயிச்சு தரேன். இப்போ முடியாது அக்கா, ஒரு ஆண்டு பொறுத்துக்கா நாராயணா, பொறுத்துக்கா நாராயணா, பொறுத்துக்கா நாராயணா. வெளில வாங்க. பெண்ணு நீங்கள் ஏன் அவசரப்படுத்தி அவரை? கருப்பசாமிக்கு உன் குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வைப்பியா? ஓய், பொய் சொல்லக்கூடாது. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அது முடிஞ்சதான் கல்யாணம். அதுக்கு முன்னாடி முடிச்சா உள்ளே போயிருப்பான் தம்பி. குழந்தை ஆம்பளை பேர் வைக்கணும். அதானே முதல்ல சொல்லிட்டோம்ல, நடத்தி வச்சு பெறுவோம். சந்தோஷமா இருங்க. அதானே உண்மை. கருப்பசாமிக்கு பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாக்கா அண்ணா. என்ன யார் நீங்கள்? என்ன வேணுமா உங்களுக்கு? எந்த ஊர்? இவர் யாரு? யாருக்கு சொல்லணும்? யாரா ஒரு ஆளுக்கு சொல்லட்டுமா? ஊருக்கு சொல்லட்டுமா? நீங்கள் அங்கே நின்று சமயம் உண்டா? அது இல்லையே உன் கிடையாது. அண்ணே நல்ல காலில் விடலை. இன்னொரு தடவை போயிட்டாங்க, காலில் விட்டாங்க. 1 2 3 4 5 6 7. யார் சுவாமி நீங்கள்? துறவி குளத்தில் வந்துருக்கீங்களா? யார் நீங்கள்? வாங்க. சொல்லா மணி எதுலடா? ஆட்டுமிட்டேன். ஐயா, உன்னுடைய வீட்டு பக்கத்தில் போனேன். ஒரு ஜீவ சமாதி எங்கே இருக்கு? பக்கத்தில் வேண்டாம், நீங்கள் கும்பிட போயிருக்கீங்களா? திருவண்ணாமலையை பற்றி நான் பேசலை. உங்கள் எல்லைக்குள்ளே இருந்து ஒரு சமாதியிலிருந்து ஒரு சித்தருடைய ஆன்மா வருது, ஒரு துறவியுடைய ஆத்மா வருது. அது ஏன் இங்கே வருகிறதுன்னு நான் கேட்டேன். உங்களுடைய முன்னோர்கள் வழியில் அவரை கும்பிட்டுருக்காங்க, அந்த வழியில் அந்த சாமி வருகிறார். இப்போ 1.25 ஆண்டுகள் உங்களுடைய பையன் பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். சாதகம் பூரா சரியாகவே இருக்கும், ஆனால் நடைமுறை மாறுபாடாக இருக்கும். இருக்கா? கல்யாண விஷயத்தை பேசுனா மனநிலைகள் ஒரு முறை சரி, ஒரு முறை தவறு. இந்த ரெண்டும் குழப்பமான நிலைகளில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த தடைகளுக்கு இவனே காரணமா அல்லது கிரகம் காரணமா அப்படின்னா இவனுடைய பழக்க வழக்கத்துலேயும் சில தவறுகள் இருக்குது. ஆனால் இந்த தை மாதம் எல்லாம் நீங்கி கல்யாணம் நடக்கக்கூடிய காட்சியை நான் தரேன். கால்னு சொல்லலாம். சுவாமிநாதா என்ன விஷயம்? எழுதி கொடுத்துருக்கானா? எங்கே எழுதி கொடுத்துருக்கான்? வாங்க அண்ணே. என்ன வாங்க, நேராகுது. இந்தாங்க, கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். எல்லாம் புண்ணியமாக நடந்துடும். கர்ப்பத்தை செஞ்சிருக்கணும். முருகப்பெருமான் வராரு. முருகன் வராரு. எங்கே இருக்காரு பையன்? முருகனை வேண்டி தான் அந்த பையன் பிறந்திருக்கான். காலில் வந்துட்டுவாங்க. அந்த அலைகள் எப்படி வருது பார்த்தீங்களா? குளிக்க நேராக என்ன வேணும் உங்களுக்கு? மகன்ற கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா நீங்கள்? ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் 15 வச்சதில் உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல இடம் ஒன்று வந்து சேருது. அந்த பொண்ணு வந்து 9 பொருத்தம் உடையவளாக இருப்பாள். நீங்கள் இருக்கிறதுலேருந்து 120 கிலோமீட்டர்களுக்குள்ளேயே அந்த பெண் உங்களுக்கு அமையும். எதிர்காலம் இவனுக்கு வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய ஐப்பசி 22ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம்.
கருப்பசாமிக்கு சூப்பர் பக்தா மெச்சினேன் உன்னை. வேற என்னம்மா வேணும்? ஐஸ்வர்யமாக நடக்கும், எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். மேட்ரிமணியை பற்றி எனக்கு திருப்தி இல்லைங்கிறத விவரமாக சொல்லியிருக்கேன். அதுக்கு அங்கிட்டு உங்கள் விருப்பம் என்ன? நீங்கள் சொந்த ஊரில்? ஆமாம், எல்லாம் நல்லா நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் கல்யாணம் ஆனந்தமாக நடக்கும். போய்ட்டு கூட்டு வாங்க, சந்தோஷமாக வாங்க. கருப்பசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. மதுரை பக்கரான மதுரை. வாப்பா, என்னடா வேணும் உனக்கு? போன வாரம் வந்துட்டு சும்மா போயிட்டியே. உன் மனைவி எங்கே இருக்காங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா உங்களை கூப்பிடுது மூங்கிறாருன்னு கூப்பிடுது. நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு? கர்மத்தூர். கர்மாத்தூர், செக்கானூருடைய கர்மாத்தூர். நீங்கள் சொல்லுறது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஜாதகத்தை போய் பார்த்ததில் பிள்ளைங்களை பற்றி ஒரு திருப்தி குறைவான சில குழப்பங்கள் இருக்குது. ஆனால் இப்போ கிரகங்கள் வந்து சரியில்லை. இப்போ உன் பிள்ளைக்கு வாழ்க்கை தொழில் சம்மந்தமான மன வருத்தங்கள் உன் உள்ளத்தில் இருக்கும். அதை சரியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. முதல்ல பிள்ளைகளை பற்றி பேசியிருக்கேன், அடுத்து தான் அவனை பற்றி பேசணும். சரியாயிருவேன், ஒன்றும் பிரச்சனைப்பா. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸ்டோன் மட்டும்தானே? கண்ணை மட்டும் நான் பார்க்குறேன். அமைதியாக இருங்க, கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காருமா. மாயாஜாலத்தில் கரையாதப்பா, மருத்துவத்தில் தான் கரையுமப்பா. என்ன? அதனால் கவலைப்படாத. 3 மாத கால அவகாசத்தில் அந்த நோயை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. செய்வனை வைக்கல ஆத்தா, வீணாக கற்பனை பண்ணாத. அப்படி நடக்கலை. இப்போ கட்ட முடியாது, மாசி சிவராத்திரிக்கு பிறகு கட்டு, வளர்ந்து கொண்டே இருக்கும். கருப்பசாமிக்கு சாமி, என் பிள்ளைக்கு ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னக்கா வேலை? ஏக்கா என்ன வேலை? கால் வந்துட்டு வாங்கக்கா. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டது யார்? என்ன செஞ்சுது? அப்படியா? சரி சரி. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி வாரேன், என் தங்கை காளியும் இருக்கா. உண்மையா? இப்போ உன் பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் 30க்குள்ளே அந்த வேலை கிடச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். சாமி வேலை முன்னாலேயா கல்யாணம் முன்னாலேயான்னு ஒரு சின்ன கேள்வி. ஐப்பசிக்கு உட்பட ஒரு அருமையான ஜாதகம் வருது. அந்த ஜாதகம் உள்ள பிள்ளை நல்ல பிள்ளை, இவனுக்கு ஈக்குவலாக படித்த பிள்ளை. அதவே நம்ம கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம், வேலையும் அவனுக்கு அடுத்து கிடச்சிரும். சந்தோஷமாக கால் வந்துட்டுவாங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. சொத்து சம்பந்தமாக மனக்குழப்படைந்து வந்தது யாருப்பா? மதுரை எல்லை சொத்து சம்பந்தமாக. இந்த மகளே, எல்லாம் வெற்றியாக நடக்கும், சந்தோஷமாக்கி தரேன். வாங்கண்ணே, ஆயுளுக்கு கண்டமில்லாமாக்கி சந்தோஷமாக்குறேன். என்ன சொத்து? அண்ணனுக்கு எந்த ஊர்? கால் விட்டுலாம். என்ன சொத்து? கால் விட்டு. கோர்ட்டில் கேஸ் யாருக்குப்பா கிடக்கு? என்ன கேஸு? 3 பேர் இருக்காங்க கோர்ட்டு கேஸு. நீ என்ன கேஸுடா? செக்கு. உனக்கு இடம் பிரச்சனை. இன்னொரு கேஸ் இருக்க. யார் அது? வாங்க.
திருநாமம் தந்தார் திருவிரை நாயகன் அருள்மலை புரிந்தார். உட்காருங்கோ.